ஓகே, ஸோ சப்போர்ட் பிளான் அப்படின்றது வந்து 5 விதமா பிரிக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ பேசிக் சப்போர்ட் பிளான், டெவலப்பர் சப்போர்ட் பிளான், ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பிளான். கொஸ்டின் இல்லைன்னா மியூட் பண்ணிக்கங்க உங்க லைனை. ப்ரொஃபஷனல் டிரெக்ட் சப்போர்ட் பிளான். ப்ரோ ஒரு சின்ன டவுட். கேளுங்க. இப்போ டெனன்ட்ங்கிறது ஐஏஎஸ் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த என்வரான்மெண்ட்டில் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டெனன்ட் வச்சுருக்காங்க, டெஸ்ட்டுக்கு ஒரு டெனன்ட் வச்சுருக்காங்க. பேசிக்காக அதில் வந்து ஏடிஎஃப்எஸ் ரிலேட்டட் டெஸ்டிங்காக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நான் இன்பில்ட் எனக்கு தெரில டீட்டெயிலாக. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு கூட நம்ம டெனன்ட் வச்சுக்கலாம் தானே, இல்லை அப்படி வராது? இருக்குங்க. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெனன்ட்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெயினாக வந்து மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் மெயினாக வந்து இந்த டெனன்ட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில மற்ற சர்வீசஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎஃப்எஸோ இல்லை மற்ற சர்வீசஸ்லையுமே அந்த டெனன்ட்ன்ற டெர்மினாலஜி இருக்கும். டெனன்ட்ன்றது வந்து அந்த சர்வீஸில் ஒன் ஆஃப் த கஸ்டமர், ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற கிளவுட் ப்ரொவைடர்ல அந்த வேர்டு கிடையாது, ஏடபிள்யூஎஸ்லயோ கூகுள்லயோ கிடையாது. ஆமா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து டெனன்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஆர்கனைசேஷன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அட் வெரி ஹை லெவல் வந்து ஆர்கனைசேஷன், அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷனல் யூனிட், அக்கௌண்ட் அண்ட் ரிசோர்சஸ்னு போயிடும். இங்க மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மைக்ரோசாஃப்ட்ல ஏன் அது கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, இப்போ நம்ம அஷூருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறதுமே வந்து என்ட்ரா ஐடி வழியா தான் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து என்ட்ரா ஐடி தான். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் சர்வீஸ்க்கு என்ட்ரா ஆகணும்னாலே என்ட்ரா ஐடின்ற சர்வீஸ் தான். ஓகே, இது முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஏடின்னு இருந்தது, அண்ட் அதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி இருந்தது. ஸோ அது நேம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சில ரீசனுக்காக அது மாற்றினாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அஷூர் ஏடி அப்படின்னா அஷூருக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரின்ற மாதிரி ஒரு ராங் கன்சம்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஏடின்னு சொல்லி மாற்றினாலுமே வந்து ஸ்டில் வந்து அது இட் வாஸ் நாட் அப்ரோப்ரியேட் நேம். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக அது வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா தான் நீங்கள் வந்து எல்லா பெர்மிஷன்ஸ் அண்ட் என்னென்ன யூசர்ஸ் வேணும், எப்படி குரூப்ஸ் வேணும், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் உங்கள் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது அக்ராஸ் அஷூர், டைனமிக்ஸ் 365, M365 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா தான் நீங்கள் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. ஈவன் இன்டியூன், ஈவன் நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே என்ட்ரா ஐடி வழியாக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் என்ட்ரா ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே டெனன்ட்ன்ற ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ஸ்பிளிட், ஒரு செக்ரிகேஷனுக்காக அது கிரியேட் பண்ணுவாங்க. இது ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம் சர்வீஸ் மாதிரியா? ஆமா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஐஏஎம் வந்து ஐடென்டி ஆஸ் சர்வீஸ் தான். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அவங்களுமே வந்து என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு அக்கௌண்ட் லெவலில் வந்து ஐஏஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக குளோபலாக வந்து ஐடென்டி சென்டர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கரெக்ட் தான், அதோடைய ஈக்குவலண்ட் தான். இப்போ வந்து ஏடபிள்யூஎஸோட ஐஏஎம்மும் மைக்ரோசாஃப்டோட என்ட்ரா ஐடியும் ஐடென்டி ஆஸ் சர்வீஸ் தான் ரெண்டுமே. ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேர்ம் யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டெனன்ட் ஐடி இருக்கும். நான் அது காமிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை ப்ராக்டிக்கலாக அதை கிரியேட் பண்ணும்போது எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவோம், அப்போ கிரியேட் பண்ணும்போது எப்படி அது டெனன்ட் ஐடி கிரியேட் ஆகுது, அண்ட் டெனன்ட் ஐடி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஹை லெவல் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும், என்னென்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, ஸோ அதை எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து நம்ம வாங்க போகிறது இல்லை, நம்ம அதை போயிட்டு கிரியேட் பண்ண போகிறது இல்லை. இது எல்லாமே ஆர்கனைசேஷனில் ஆர்கிடெக்ட் டிசைட் பண்ண போகிறாங்க. நம்ம அதை போயிட்டு அதில் சர்வீசஸ் ரன் பண்ணுறது, அதில் மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமாக, ஒரு அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம பண்ணுவோம். பட் ஒரு ஐடியா இருக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ சப்போர்ட் பிளான் பார்த்துடலாம். சப்போர்ட் பிளான் முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு டைம் நிறையா இருக்குது, பார்ப்போம். ஸோ பேசிக் பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கிரிட்டிகாலிட்டி தெரியல நமக்கு, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிகினராக, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக, ஆர் ஒரு இண்டிவிஜுவல் லேர்னராக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பேசிக் பிளானில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் நான் பிஓசி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை நான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை வந்து எனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், எனக்கு மைக்ரோசாஃப்டோடைய சப்போர்ட் தேவைப்படுது, அவங்களுடைய சர்வீசஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நான் ப்ராட் என்விரான்மெண்ட் ஆர்
டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்க்கு வந்து டெவலப்பர் சப்போர்ட் பிளான் போலாம். ஒன் செகண்ட், லைன் மியூட் பண்ணிடுறேன். ஃப்ரீ சொல்லுங்க டயர் பாலா. அக்கவுண்ட்க்கு பிளான் applicable ஆகுமா? கேக்குது பாலா, நீங்களும் பேசுறீங்க, வேல்முருகன் பேசுறீங்க. யார் கொஸ்டின்? ஓகே, ஸோ வேல்முருகன் கேளுங்க. ஃப்ரீ டயர் அக்கவுண்ட்க்கு அந்த சப்போர்ட் பிளான் applicable ஆகுமா? ஃப்ரீ டியர்ல வந்து சப்போர்ட் பிளான் தேவைப்படாதுங்க. நீங்க அந்த 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அது கன்வெர்ட் பண்ணுவீங்க. இது வந்து இப்போ பிசினஸ்க்கு இப்போ ஜென்ரலா பேசிக் பிளான் தான். இப்போ ஃப்ரீ டியர்ன்றது பேசிக் பிளான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஃப்ரீ டியரில் வந்து பேசிக் பிளான் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பே பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் பே பண்ண போகிறதில்ல அப்ஃப்ரண்ட்டாக. இதில் வந்து நோ அப்ஃப்ரண்ட் பேமெண்ட். வேற இந்த பிளானுக்குலாம் வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து மாதம் மாதம் நம்ம வந்து அவங்களுடைய அந்த சர்வீஸ்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து $29 வந்து எல்லா மாதமும் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதிலே வந்து சில சர்வீசஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் $100 per month பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில சர்வீசஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இப்போ சில அமௌண்ட் ஆஃப் சர்வீசஸ் எனக்கு வந்து இவ்வளோ வர்ச்சுவல் மெஷின் கம்ப்யூட் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டியர் வந்து அவங்க அதில் ஃப்ரீ டியர் மாதிரி ஒரு அப்ளிகபிள் டியர் கொடுத்துருவாங்க. வேற இந்த ப்ரொஃபஷனல் டிரெக்ட்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு மாதமும் நீங்கள் $1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியோடைய அப்ளிகேஷனுடைய கிரிட்டிகாலிட்டியை பொறுத்தும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் நான் ரன் பண்ணுறேன், என்னுடைய கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸ் கம்பெனி ஆர் ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் போகலாம். ஸோ என்னுடைய கம்பெனி வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னா கண்ணை மூட்டு நம்ம வந்து அது யூனிஃபைட் பிளான் ஆர் என்டர்பிரைஸ் பிளான் தான் அவங்க போவாங்க. ஸோ இது வந்து குளோபலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்குது, எனக்கு வந்து பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பிளானுக்கு வந்து யூனிஃபைட் பிளான் போனால் தான் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்றது வந்து இப்போ நம்ம கீழே வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கனாலே அது பேசிக் பேர் மினிமம் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் போகணும். ஸோ இதே நான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கேன், என்னோட அப்ளிகேஷன் நான் ப்ராடக்ட் கொண்டு போகல, இன்னும் ஸ்டேஜிங்கில் தான் இருக்குது அப்படின்னா டெவலப்பர் பிளானே வந்து உங்களுக்கு போதுமானது. ஏன்னா வந்து அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் என்னன்றது வந்து அதில் தெரிய வரும். ஜென்ரலாக இப்போ பேசிக் பிளான் போறீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை, இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாவது டவுனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் எதுவும் சிவியாரிட்டி கேஸ் அதெல்லாம் எதுவுமே ரைஸ் பண்ண முடியாது. அதில் எந்த ஒரு சப்போர்ட் பிளானுமே இருக்காது. நீங்கள் அதில் வந்து மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து ஜஸ்ட் அவங்களுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு என்னுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியல, இல்லை எனக்கு தப்பாக பில் ஜென்ரேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சப்போர்ட் கேஸ் வந்து வெப்பில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்கேஸ் அவங்க பேசணும் உங்கள்கிட்ட, இல்லை உங்களுக்கு வந்து இமெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தே வில் டூ தட். பட் மேண்டேட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 2 இதுக்கு மட்டும் தான் நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியல, எனக்கு பில்லிங் வந்து தப்பா பில் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு மட்டும் தான் நீங்கள் பேசிக் பிளான்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். வேறஸ் நான் டெவலப்பர் பிளான்ல போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து சில பிளாட்ஃபார்ம்ல ரன் டைம்ல இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர் பிளானுக்கு வந்து பிசினஸ் ஹவர்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ பிசினஸ் ஹவர்ஸ்னா அந்த பர்டிகுலர் லோக்கல் கண்ட்ரியோடைய பிசினஸ் ஹவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்றீங்க, எந்த கண்ட்ரியில வந்து எந்த டேட்டா சென்டர்ல வந்து சர்வீஸ் ரன் பண்றீங்களோ அந்த லோக்கல் லொகேஷன்ல பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து அவங்க உங்களுடைய ரெக்வஸ்ட்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஆப்ரேஷன் சப்போர்ட்டோ இல்லை வந்து ப்ரொஆக்டிவ் கைடன்ஸோ அதெல்லாம் எதுவும் வராது டெவலப்பர் பிளான்ல. டெவலப்பர் பிளான்ல ஜென்ரலாக அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரையாரிட்டி 3ன்னு சொல்லுவாங்க, சிவியாரிட்டி சி டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவியாரிட்டி சி கேஸ்ன்றது வந்து 8 பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல வந்து அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து உடனேலாம் கிடைக்காது. ஓகே, அது உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்க ப்ராப்ளம், உங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ டைம் எடுத்து அவங்க ரெசல்யூஷன் கொண்டு போகணுமோ அது ரெசல்யூஷன் கொண்டு போவாங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் சப்போர்ட் கிடைக்கும். வேறஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் என்டர்பிரைஸ் பிளான் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 வந்து சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் கேஸ் ரைஸ் பண்ணலாம். அந்த கேஸ் ரைஸ் பண்ணி அந்த சிவியாரிட்டி ஆஃப் த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இது கொடுப்பாங்க. இதில் வந்து இந்த ப்ரொஃபஷனல் டைரக்ட் அண்ட் யூனிஃபைடு என்டர்பிரைஸ்லாம் போகும்போது உங்களுக்கு எஸ்கலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஓகே, ஸோ இப்போ இவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, உங்க சப்போர்ட் இன்ஜினியர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, சப்போர்ட் இன்ஜினியர்ஸோடைய லீடு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அவங்க காண்டாக்ட் கொடுத்துருவாங்க. யார் வந்து உங்களுக்கு டெலிவரி மேனேஜர், யார் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எனேபிள்மெண்ட் மேனேஜர் அப்படின்றது வந்து அந்த எஸ்கலேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைமுக்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவியாரிட்டி சி கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து 8 ஹவர்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதுவே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டைரக்ட்லாம் போனீங்க அப்படின்னா சிவியாரிட்டி சிகே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், 4 பிஸ்னஸ் ஹவர்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈவன் சேம் சிவியாரிட்டிலே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும், எவ்வளோ குயிக்காக வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிவியாரிட்டி ஏ, சிவியாரிட்டி பிலாம் இருக்குது. ஸோ சிவியாரிட்டி பி அப்படின்னா 2 ஹவர்ஸில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சிவியாரிட்டி பினா 2 ஹவர்ஸில் அவங்க வந்து தே ஹேவ் டு ரெஸ்பாண்ட் வித்தின் 2 ஹவர்ஸ். அண்ட் ரொம்பவே பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னா சிவியாரிட்டி ஏ கேஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா 1 ஹவரில் பண்ணுவாங்க. இது எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டும் இங்கே இருக்குது. பட் இதில் இல்லாதது இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் டவுன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அந்த டைமுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள அவங்க பண்ணலன்னா நீங்கள் அந்த எஸ்கலேஷன் டீம் வழியாக யார் டெலிவரி மேனேஜர், யார் டெக்னிக்கல் எனேபிள்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அவங்க அந்த டெம்மோடைய கான்டாக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள இமெயில் வழியாவோ, ஸ்கைப் வழியாவோ, இல்லை சரி டீம்ஸ் வழியாவோ நீங்கள் வந்து அதை அவரை ரீச் பண்ணி எஸ்கலேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிளான் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குயிக்காக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி ஏ, சிவியாரிட்டி பிலாம் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் மோரல்லெஸ் இதுக்கு சேமாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு வந்து 8 ஹவர்ஸ் தான், அண்ட் இது வந்து 4 ஹவர்ஸ் தான் வரும். அண்ட் இது வந்து கிரிட்டிக்கல் சிவியாரிட்டினாலே கிரிட்டிக்கல் இஷ்யூ அது. ஸோ அதனால எப்பயுமே வந்து உங்களுக்கு 1 ஹவரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பெனிஃபிட்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு யார் மேனேஜர் அப்படின்லாம் கிடையாது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவரேஜ்டு சப்போர்ட் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து லெவரேஜாக சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெடிகேட்டட் டீம் இருப்பாங்க. ஸோ டெடிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ டிரெக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து 24/7 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஷிஃப்ட்டுக்கு எந்த மேனேஜர் அப்படின்றது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டெடிகேட்டட் டீம்கிட்டேருந்து சப்போர்ட் வரும், அண்ட் டெலிவரி மேனேஜர்ஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அந்த எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க, அவங்க ரெடி ரெடி இருந்துகிட்டே இருப்பாங்க. வேற இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டெக்னிக்கல் எனேபிள்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் வந்து டெடிகேட்டடாக வந்து ஈவன் தோ தே ஆர் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் வழியாக அந்த பிளான் வழியாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த டைம் வந்து ஈவன் தோ மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவர் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெவலப்பர் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான்லாம் போகிறீங்க அப்படின்னா இதே ஜென்ரல் கைடன்ஸ் தான் இங்கேயுமே கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்வைஸோ இல்லை ஆர்கிடெக்சரல் அட்வைஸோ இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டெகிரேஷன் ஒர்க் ஆகலை, இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய டீமுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவை, இல்லை ஒரு ப்ரொஆக்டிவ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ ஸ்டாண்டர்டில் ஸோ அதெல்லாம் எங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டிரெக்டில் வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அண்ட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து அடிஷ்னலாகவும் இங்கே வந்து உங்களுக்கு சர்வீசஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். கால் யூனிஃபைடு என்டர்பிரைஸ் பிளானில் வந்து சக்ஸஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னு ஒன்று தருவாங்க. அண்ட் அகெயின் மந்த் ஆன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் சர்வே நடக்கும். அண்ட் வேல்யூ ஆக்சிலரேஷன் சர்வீசஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ்லாம் வந்து யூனிஃபைடு என்டர்பிரைஸ் பிளானில் வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் டைரக்ட்லேருந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த ஸ்பெஷலைஸ் சர்வீசஸில் எனக்கு பிக் அண்ட் சூஸ் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். ஸோ ப்ரொஃபஷனல் டைரக்டில் மினிமம் நீங்கள் மாதம் $1000 பே பண்ணோம். அதை தாண்டி அந்த ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ் எனக்கு அந்த பேக்கேஜ் ஏதாவது வேணும், எனக்கு வந்து மிஷன் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் வேணும், இல்லை வேல்யூ ஆக்சலரேஷன் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க என்ன அந்த அமௌண்ட் அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பில் மாதிரி வரும். ஸோ இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய ஒர்க் லோட் எந்த அளவுக்கு உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு கிரிட்டிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் பிளானை அட்டாச் பண்ணலாம். அந்த சப்போர்ட் பிளானுக்கு நீங்கள் என்ன பே பண்ணணும், என்ன பெனிஃபிட் வரும்ன்றதை இங்கே கொடுத்துருக்கேன்.
ஸோ இது நீங்க மைக்ரோசாஃப்டுடைய போர்ட்டல்லே ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதால எக்ஸாம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்கா போயிட்டு ஒரு தடவை அதை கிராஸ் செக் பண்ணிங்க. இது நீங்க மைக்ரோசாஃப்ட் போர்ட்டல்லே வந்து இருக்கும். ஸோ அஷூர் சப்போர்ட் பிளான். சப்போஸ் இப்போ என்னோட டெனன்ட் வந்து சிஎஸ்பி மூலம் தான் மெயின்டைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ் திஸ் சப்போர்ட் பிளான் ஆர் இல்ல சிஎஸ்பி வழியா போறீங்க அப்படின்னா சிஎஸ்பி வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றது இருக்கும். அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றது அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் நீங்க ஒரு SOW ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் வந்து சைன் பண்ணுவீங்க. ஓகே அந்த சிஎஸ்பி கூட. ஸோ அந்த சிஎஸ்பியில் Okay. வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அவங்க என்ன கவர் பண்ண போறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய இஷ்யூஸ்லாம் அவங்க கவர் பண்றாங்களா, இல்லை வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் அவங்க கவர் பண்றாங்களா என்னன்றது அதில் இருக்கும். ஜென்ரலாக வந்து சிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்சிங், பேக்கப், மானிட்டரிங், அந்த ITSM இன்டெகிரேஷன் அண்ட் அந்த இதெல்லாம் இப்போ ஃபின்ஆப்ஸு, அப்புறம் பில்லிங் ரிலேட்டட் சப்போர்ட்டு, ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த காம்ப்ளைன்ஸ், செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் பண்டில் கொடுக்கறது, ஆஃபரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பண்டிலில் கொடுப்பாங்க. வேறஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட இஷ்யூ வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவலில் இருக்குது, இன்ஃப்ரா லெவலில் இருக்குன்னா அது மைக்ரோசாஃப்ட் தான் வந்து நம்ம கேஸை வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ட்ரை பண்ணுவாங்க. பட் மேண்டேட்டரியாக அவங்க தான் வந்து சப்போர்ட் எல்லாத்துக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. அது நம்ம SOWல வந்து கிளியராக அதை டிஃபைன் பண்ணிடுவோம். அட் தி எண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு பெட்டரா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்ட் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா அதுல Finally they go to the Microsoft, right? கரெக்ட். அது Okay, வந்து ஒரு ஏன்னா understood. கரெக்ட் டிபெண்டன்சி இருக்கு அவங்கள்ட்ட. பட் ஒரு சில விஷயத்துல இவங்களாலே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து மானிட்டரிங்ல இஷ்யூ இருக்கு, பேக்கப்ல இஷ்யூ இருக்கு, பேட்சிங்ல இஷ்யூ இருக்கு, எனக்கு பில்லிங்ல வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இவங்களாலே செக் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. கண்டிப்பா செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அந்த பண்டில் அவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா தென் அதோடைய லீகல் செக்ஸ், அந்த வேலிடேஷன், ஆடிட்டிங், அதோடைய ரிப்போர்ட்லாம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து உங்களுடைய கிளவுட் சொல்யூஷன் பார்ட்னர் வந்து கொடுப்பாங்க. Okay, thank you. ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆன் டாப் ஆஃப் த ஹார். ஸோ இது வந்து இன்னைக்கு ஜென்ரலாக நம்ம வந்து இன்னும் ஆக்சுவல் அஷூர் 104 உடைய டாபிக்குள்ளே நம்ம இன்னும் போகல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் கிளவுட் இன்ட்ரொடக்ஷன், அஷூரோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் மைக்ரோசாஃப்ட் அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸுக்கான கண்டென்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அஷூரோடைய லேண்டிங் ஜோன் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அதை ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் லெவலுக்கு நம்ம இல்லைனாலும் அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி எப்படிலாம் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நான் வாக் த்ரூ பண்ணுவேன். அண்ட் நம்ம அந்த பிளான் படி நம்ம கண்டென்ட் படி நம்ம கொண்டு போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்காக கிளவுட்னா என்ன, அஷூர்னா என்ன, அஷூரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன், சப்போர்ட் பிளான் ஆப்ஷன், இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்னைக்கு இப்போ கேளுங்க. அந்த கொஸ்டின்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது ஜென்ரல் கொஸ்டின் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அண்ணா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்ன லைக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு வரணும்? ஓகே பாலா. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ உங்களுக்கு நான் கிளவுட் எனக்கு இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஒரு சில கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாகவே இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சஸ் வந்து இப்போ 5 பர்டிகுலர் சர்டிஃபிகேஷனுக்கான கண்டென்ட் ஆக்சஸ் நான் இப்போ எனேபிள் பண்ணிடுவேன் இன்னைக்கு. ஸோ AZ 900 இப்போ AZ 104 லைவாக நம்ம போயிட்டு இருக்கோம். இதோடைய கண்டென்ட்டும் இருக்கும், ஆல்ரெடி ரெக்கார்டட் கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதோட இப்போ கரண்ட் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்துடும். அண்ட் AZ 700 நெட்வொர்க் இன்ஜினியருக்கான கான்டென்ட் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். அண்ட் AZ 305 அண்ட் AC 900. இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக பார்க்க வேண்டியது. ஸோ இப்போதைக்கு இதை எதுவும் ரெஃபர் பண்ண வேண்டாம். லேட்டராக வந்து டைம் கிடைக்கும் போது இதை நீங்கள் அப்புறம் பாருங்கள். வேறஸ் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அஷூர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆனால் டைம் கிடைச்சா நீங்கள் பார்க்கலாம். பட் மேண்டேட்ரி இல்லை. ஓகே, ஸோ செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் மேண்டேட்ரி இல்லை. பட் இந்த அஷூர் ஃபண்டமெண்டல்ஸ் டைம் கிடைச்சது உங்களுக்கு எனக்கு அஷூரே எனக்கு இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த AZ 900 பார்த்துட்டு வாங்க டைம் கிடைச்சதுன்னா. பட் இங்கேயே கவர் பண்ணுவோம். ஸோ AZ 104லேயே வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த அஷூரோடைய பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து டச் பண்ணாமல் நம்ம இன்டர்மீடியட் லெவலுக்கு போக முடியாது. ஸோ இங்கேயுமே டச் பண்ணி தான் ஆகணும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டெப்த்தாக வந்து அந்த டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் வந்து இன்னொருத்தர ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த AZ 900 பாருங்க. அண்ட் நான் இப்போ கரண்ட்டாக எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் வந்து பைத்தான் ஆட்டோமேஷன் டெவலப்பர் ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ AZ 104
அப்புறம் சாரி AZ 900 AZ 104க்கு அப்புறம் நான் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் பண்றது வந்து பெட்டரா இருக்குமா? இல்ல இது லைக் 3 நீங்க இப்பவே டெவலப்பர்ஸ் பண்ணலாம். இது பெர்ஸ்பெக்டிவ் 3 நீங்க இப்பவே பண்ணலாம். டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, AZ 500 பண்ணலாம். ஆஸ் எ செக்யூரிட்டி இன்ஜினியரா வந்து நீங்க இது பண்ணலாம். அண்ட் தென் நெறைய டிஃபரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே செக்யூரிட்டி சென்டர் ப்ராடக்ட், டிஃபெண்டர் ப்ராடக்ட் இதுக்கெல்லாமே வந்து தனித்தனியா இப்ப கொண்டு வராங்க. பட் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து AZ 500 நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க பைத்தான் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதால AZ 400 அதுவும் நீங்க வந்து பேரலா பண்ணலாம். பட் நீங்க உங்களுடைய ஆஸ்பிரேஷன் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் இல்ல செக்யூரிட்டி ஃபீல்டுல செக்யூரிட்டி இன்ஜினியரா போகணும் அப்படின்னா இதன் AZ 500 தான் கரெக்டான பாத்து. இப்போ நான் என்னோட ஆஸ்பெக்டிவ் வந்து டெவலப்பர் சைடுனா நான் AZ 400 போடணும். ஆமா நீங்க வந்து மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபிகேஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா AZ 1XX இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அட்மின் சீரிஸ் இது. ஸோ அதுல AZ 200 இருக்கிறது வந்து டெவலப்பர் சீரிஸ் அது. அதுல வந்து இப்போ AZ 400 போறீங்க அப்படின்னா இது வந்து டெவாப்ஸ் இது. ஸோ நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 200 400 இந்த சீரிஸையும் நீங்க பார்க்கணும். ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இது பண்ணலாமா, ரிசோர்ஸ் குரூப் லெவலில் பண்ணலாமா பில்லிங் பர்பஸ்? ஓகே. உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இருக்கு. உங்களால எல்லா இப்போ நீங்க நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணக்கூடியதை வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு கிடையாது. அங்கேயே நீங்க பர்மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், அங்கேயே வந்து உங்களால ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து பில் எடுக்க முடியும். பட் ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பில் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். வேற இது நீங்க வந்து கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ரிப்போர்ட் எடுத்து நீங்க இன்டர்னலா வந்து அதை போயிட்டு நீங்க கிராஸ் சார்ஜிங் பண்ற மாதிரி இருக்கும். பட் எடுக்க முடியும். ஸோ ரிசோர்ஸ் லெவல்லையுமே நீங்க என்ன கன்சம்ஷன் இருக்கு கிரானுலரா வந்து உங்களால ரிப்போர்ட் எடுக்க முடியும். பட் அப்ளிகேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்றாங்க, எனக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரிகேஷன் வேணும் அப்படின்னா தென் பெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றது வந்து மேனேஜ்மெண்ட் ஈஸியா இருக்கும், கவர்னன்ஸ் பெட்டரா இருக்கும். ஆமா. பட் ஆனால் பண்ணலாம் நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் லெவல்லே தனித்தனியாக உங்களால் இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க ரிசோர்ஸ்க்கு எவ்வளோ பில் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். ஆமாம் ஆமாம், அது வந்து நீங்கள் க்ரோவாக ஐ திங்க் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய பிளான் என்ன, அவங்களுடைய க்ரோத் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபியூச்சரில் வரப்போகுது. அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காகவே நீங்கள் டிசைன் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனாக பிரிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து இல்லை எனக்கு இப்போதைக்கு ரிசோர்ஸ் குரூப்பாக பிரித்து லேட்டராக நான் வேறு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணாலும் அது மூவ் பண்ணிக்கலாம் லேட்டராக. இப்போ அது ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க, பிட்வீன் சப்ஸ்கிரிப்ஷன் பிட்வீன் ரிசோர்ஸ் குரூப் இதெல்லாம் ரிசோர்ஸஸ் மூவ் பண்ணுறதுலாம் அவங்களே அஷூர் ரிசோர்ஸ் மூவர் வழியாக ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி அவங்களே நேட்டிவ் டூல் கொடுத்துட்டாங்க மைக்ரோசாஃப்ட்ல. அது கொடுக்கலாங்க. அது நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சேவ் பண்ணி அதை ஆக்சஸ் கூடாது, நம்ம போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடுவோம் ஜி டிரைவ்ல. ஓகே 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 தேங்க்ஸ். ஸ்டான், இந்த சப்போர்ட் பிளான் இருக்குல்ல, ஆமாங்க, அது வந்து நம்ம அடிஷனலா வந்து நம்ம பே பண்ணுமா இல்ல வந்து நம்மளோட ரிசோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே இல்ல வந்து பேசிக்கா வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்றோமோ பண்ணலையோ இது வந்து பே பண்ணோம். ரெண்டு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. சோ அதுக்கு வந்து நான் இப்போ ஏதாச்சும் இஷ்யூ ஏதாச்சும் நான் ரைஸ் பண்ற மாதிரி இருந்தா அது வந்து பேசிக்ல போகுமா இல்ல டெவலப்பர்ல போகுமா இல்ல எதுல போகும்? இல்ல பேசிக்ல நீங்க டிக்கெட்டே ரைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, விஎம் ஒர்க் ஆகல, ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகலன்னு ரைஸ் பண்ண முடியாது. அங்க ரெண்டு விஷயத்துக்கு தான் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியல, அக்கௌண்ட் ஏதாவது லாக் ஆயிருக்கு, இல்ல எனக்கு தப்பா பில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இங்க டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும் பேசிக்ல. சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா விஎம் ஸ்பெசிஃபிக்கா இதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெவலப்பர் பிளான் தான் பேர் மினிமம் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகல, இல்ல உங்களுடைய ரன் டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து இந்த பிசினஸ் பிளான்ல போனாதான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இதுல வந்து இந்த மினிமம் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணியே ஆகணும். சோ அது யூஸ் பண்றீங்க பண்ணல வந்து மினிமம் அமௌண்ட் இது அடிஷனலா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஆமா, இது வந்து அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். சில டைம் வந்து நீங்க கன்சியூம் பண்றது வந்து இதுக்குள்ளே கன்சம்ஷன்களே வந்தாலும் வரும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 விஎம் தான் வச்சிருக்கேன், 3 விஎம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பெரிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது. ஸோ இதுக்குள்ளே கவர் ஆகிற சான்சஸும் இருக்கு சம்டைம்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து நிறைய ரிசோர்சஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ 1000 பிளஸ் அந்த அமௌண்ட் இல்ல $100 பிளஸ் அந்த கன்சம்ஷனுக்கான அமௌண்ட்ன்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த என்ட்ரா ஐடி இருக்குல்ல, இந்த என்ட்ரா ஐடியில வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ O365 இல்ல என்கிட்ட. சோ வந்து நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் நான் புதுசா கிரியேட் பண்றேன் அப்படின்னா
.microsoft.comலேயே கிரியேட் ஆகி இப்போ 10 யூசருக்கு வந்து நான் விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த .microsoftே நான் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாமா? அதுக்கு கொடுக்கலாம். ஏதாச்சும் அமௌண்ட் See, பே பண்ணணுமா அந்த பர் யூசருக்கு? அதெல்லாம் தேவையில்லையா? ஆமா. இப்ப வந்து பில் அப்படின்னும்போது ஆல்ரெடி நம்ம பிரேக்குக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து காஸ்ட்ன்றது வந்து மெயினா 3 கிளாசிஃபிகேஷனா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். அப்ளிகேஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே கம்ப்யூட் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், நெட்வொர்க் காஸ்ட்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ராய்டு யூசருக்குன்னு லைசன்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அது நீங்கள் ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் 365லே நான் ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது இல்ல அந்த இல்ல யூசருக்கு. மைக்ரோசாஃப்ட் 365 விட்டுருங்க. இல்ல அதுதான் இப்ப அஜூர்லயே அஜூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜூருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் என்ட்ராய்டில லைசன்ஸ் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் கேக்குறேன். அது அந்த எது தனியா யூசருக்கு வந்து நான் பே பண்ணணுமா அடிஷனல்? அதெல்லாம் தேவையில்லை. அது நம்ம தேவையில்லை. எத்தனை யூசர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஸோ ஷேர் பாயிண்ட்டுக்கோ அஷூருக்கோ இந்த மாதிரி வந்து நான் ரெலவெண்ட் லைசன்ஸ்டு சர்வீசஸ்க்கு வந்து நீங்க அதை இது பே பண்ண வேண்டாம். பட் அந்த விஎம் சொன்னீங்கல்ல, அந்த விஎம் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அந்த விஎம்ல என்ன கன்சம்ஷன் இருக்கோ அதுக்கு கம்ப்யூட்டருக்கு, ஸ்டோரேஜுக்கு, நெட்வொர்க்குக்கு வந்து பே பண்ணணும். அதுக்கு ஓகே. பட் ஆக்சஸ் பண்ற யூசருக்கு பே பண்ண தேவையில்லை. இல்ல நீங்க யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரா சர்வீசஸ் வழியா மைக்ரோசாஃப்ட் 365, டைனமிக்ஸ் 365 இந்த மாதிரி லைசன்ஸ்டு சர்வீசஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தான் பே பண்ணணும். ஆமா உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இப்போ இங்கே நான் வந்து என்னோட எக்ஸ்ஒய் டொமைனை வந்து இன்ஸ்டால் பண்ண கான்ஃபிகர் பண்ணிக்க முடியுமா? இல்ல நான் O365 இருந்து எடுத்து வர முடியுமா அஜூருக்கு? நான் அதை கிரியேட் பண்ணும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் என்ட்ரா ஐடி தான் பார்க்க போறோம். ஸோ அதில் எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரா ஐடி கொஸ்டின் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீக் இது பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கமல், நீங்க பேசினது எதுவும் கேட்கல. உங்களது நீங்க அன்மியூட் பண்ணீங்க, பட் அதுவும் கேட்கல நீங்க பேசினது. சரிங்க, நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் டாபிக் வைஸ் போக போகிறோம். பட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், என்ன பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டைப் பண்ணி கூட கேளுங்க. கமல், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கமல், ஓகே, ஆர் யூ கவரிங் அஜூர் லோட் பேலன்சர்? லோட் பேலன்சர்ஸ் பார்ப்போம் கமல், கண்டிப்பாக பார்ப்போம். நெட்வொர்க் டாபிக் சப்போர்ட் பிளான் வந்து நம்ம எதுல இருக்கோம்னு வியூ பண்ணி பார்க்க முடியுமா அஜூர் போர்ட்டல்ல? பார்க்கலாம் காமிக்கிறேன். ஆமா காமிக்கலாம் அது. சரி ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம பிளான் சூஸ் பண்ணணுமா? சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டியர் பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பிளான் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. வேறஸ் நீங்கள் இப்போ நான் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் ஆர் மற்ற பிளான்ஸ், மற்ற சப்ஸ்கிரிப்ஷன் டைப் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் பிளான் சூஸ் பண்ணணும். ஓகே, கேளுங்க கிருஷ்ணா. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹைபிரிட் மாடல், ஓகேங்களா? நீங்கள் இப்போ சொன்னீங்க வந்து இப்போ நம்ம ஒரு ஓஎஸ் லெவல் வாங்குகிறோம் அப்படின்னா அஷூர்லேயே அதுவே உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக ரெடி ஆகிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு, இப்போ எதுலேயே வந்து ஏடி இன்டிகிரேட்டர் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் இருக்குது அப்படிங்கிற போது அது நான் டொமைனோட ஜாயின் பண்ணும்போது எந்த லைசன்ஸ் எடுத்துக்கும்? மேபி என்னோட ஆன்பிரம் லைசன்ஸ் இல்லை, ஆன்பிரம் லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ் மூலயமா இங்கே போர்ட்டபிலிட்டி கொண்டு வரணும். இந்த லைசன்ஸ் போர்ட்டபிலிட்டி கொண்டு வந்தால் தான் இங்கே க்ளவுடில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ என்னுடைய லைசன்சிங் சர்வர் வழியாக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், ஆன் ப்ரைம்லேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பை டிஃபால்ட்டாக அப்படியே ஒர்க் ஆகாது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கூட ஒர்க் அவுட் பண்ணி அது சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து இது இங்கே ஒர்க் ஆகும். அப்புறம் அதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸோடைய டிஸ்கவுண்ட் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதாவது பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு விஎம்ல இந்த ப்ராடக்ட்டோட நான் ப்ரீலோடடாக இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அதை நான் டொமைனில் கனெக்ட் பண்ண உடனே அதுவும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இதுலேயும் பில் வருது அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை பேசி நீங்கள் சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ் வழியாக போர்ட்டபிலிட்டி லைசன்ஸ் மட்டும் காஸ்ட்டு இது பண்ணணும். அது தனி ப்ராசஸ் இருக்காது, சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுது, தேங்க்யூ. அப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு டெனன்ட் நான் வாங்கிட்டேன், இன்கேஸ் அதுலேயே நான் டெஸ்டிங் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ண முடியுமா? இல்லை இன்னொரு அடிஷ்னல் டெஸ்டிங் எதாக இருந்தாலும் நான் திருப்பி மைக்ரோசாஃப்ட் தான் போயிட்டு நம்ம தனியாக அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி?
ரிஸ்க் இருக்கு. டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல பண்ணா ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா? அந்த ரிஸ்க்கை வந்து நீங்க எந்த அளவுக்கு அது கேர்ஃபுல்லா பண்ண முடியுமோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நீங்க டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், டெவலப்மெண்ட், ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்றவங்களும் இருக்காங்க. பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்காக தான் தனியா சப்ஸ்கிரிப்ஷன் போறது. ஏன்னா நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது தெரியாம ப்ரொடக்ஷன்ல ஏதாவது டவுன் டைம் வந்துரும், இன்டெகிரேஷன் இஷ்யூஸ் வந்துரும் அப்படின்றதால தான் டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் எப்பயுமே வந்து தனியா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனியாக தான் பண்ணணும். அது எப்பயுமே டெஸ்டிங் விஷயங்கள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இல்லை தமிழ் கேளுங்க, இல்லை சேட்டில் கேட்கறதுனால கேளுங்க. நீங்களே உங்களை அன்மியூட் பண்ணி கேட்கலாம் தமிழ். எல்லாருமே ஆப்ஷன் இருக்கு எல்லாருக்குமே. என்னோட வாய்ஸ் கேக்குது, கேக்குது. இப்போ கேக்குது தமிழ், இப்போதான் கேக்குது. என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணதால இப்போ ஆடியோ ஓகே உங்களுக்கு ஓகே கேட்குது. ஓகே. இல்லை நான் நடுவில் பேசியிருந்தேன். மேபி என்னோட ஆடியோ மேபி ப்ராப்ளம்னால லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன் கொஸ்டின்ஸ்லாம். அப்படிங்களா? சரி, ஸோ நான் பார்க்குறேன், இதில் செக் அவுட் பண்ணுறேன். ஓகே. இன்னும் நான் இங்கே ஆக்சுவலாக நான் என்னோட நோட் பேடில் போட்டிருந்தேன் ஆமாம் கொஸ்டின்ஸ் ஆமாம் கேட்கறதுக்காக. ஆமாம். பட் ஸ்டில் யூ ஹேவ் டைம் பிகாஸ் 12 o'clock இருந்தனால ஓகேங்களா? பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒன்று கேட்டிருக்கீங்க. அது என்ன எதுக்காக கேட்டிருக்கீங்க? இப்போ அது வந்து இந்த பிளான்ல நம்ம யூனிஃபைடு என்டர்பிரைஸ் பிளான் இருக்கு இல்லைங்களா? அதில் தான் அந்த டேம் அசைன் பண்ணுவாங்க. டேம்ன்றது வந்து மைக்ரோசாஃப்டோடைய எம்ப்ளாயா இருந்தாலும் உங்க ஆர்கனைசேஷனுக்கு அவங்க டெடிகேட்டடா அசைன் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ரைட். ஸோ நீங்கள் டிஇஎம் சொன்னதுனால எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அது இதுவும் தனியாக ஓகே இருக்குங்களா? ஓகே இல்லை ஓகே. இல்ல ரெண்டுமே சேம் தான். அது வந்து டெக்னிக்கல் அக்கவுண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் எனேபிள்மெண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிளவுட்ல வந்து 2 அஷூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அது. ஸோ டேம் ரெண்டுமே வந்து பர்பஸ் வந்து சேம் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறேங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு அதில். ஓகே. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து டிஃபால்ட்டா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ் ஸ்பார்க்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் இஏக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்டுக்கும்? ஓகே. அது அப்ளிகேஷன் அதில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளான் போகிறோம் அப்படின்னா அதில் பை டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்டோடைய என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க் அந்த சப்போர்ட்லாம் வந்து அதில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வேற அதோடைய லோயர் பிளான் லைக் அந்த பிஸ் பிளான் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த என்டர்பிரைஸ் பிளான் வராது. உங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் டிஃபால்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் மட்டும்தான் அதில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அது வந்து ஒரு என்டர்பிரைஸ் ப்ரொடக்ஷன் கேட்டகரி அது கிடையாது. அது அந்த இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ நம்ம பிஸ் ஸ்பார்க் மூலமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே என்டர்பிரைஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே மாறிக்கலாங்களா? டைரக்டா வந்து மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் கூட ஒர்க் அவுட் பண்ணி அதை மூவ்மெண்ட் தான் பண்ணணும், மைக்ரேஷன் தான் பண்ணணும். டைரக்டா ரிசோர்ஸ் மூவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது மைக்ரேஷன் ப்ரொசீஜர்ல தான் பண்ற மாதிரி இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், நிறைய அதில் டேக்கிங், நிறைய காஸ்ட் விஷயங்கள்லாம் அதில் அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதால மைக்ரோசாஃப்ட் இப்போ வந்து டைரக்ட் மூவ்மெண்ட் வந்து இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் அலோவ் பண்ணல. அதை வந்து நீங்க மைக்ரேஷன் மாதிரி தனியா மைக்ரேஷன் பண்ணி அதை புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் கொண்டு போகணும். அது ஸோ பட் இப்போ ஒரு இந்த சில கேஸ் கேட்டகரி ஆஃப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா மூவ் பண்ணலாம். ஒரு சில கேட்டகரிஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸால நான் மெர்ஜர்ல வந்து அதுல கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரிசோர்ஸ் மூவர்லாம் வந்து வச்சு பண்ண முடியும். ஸோ கேஸ் டு கேஸ் வந்து சில இதுக்கு பண்ண முடியும். பட் நீங்க சொல்ற 2 கேட்டகரியுமே வந்து டிராஸ்டிக்கலி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ன்றதால மைக்ரேஷன் வச்சு தான் நீங்க மூவ் பண்ணணும். இப்போ நம்ம பே ஆஸ் யூ கோ பிளான்ல இருந்து நம்ம என்டர்பிரைஸ் பிளானுக்கு மூவ் பண்ண முடியுமா? இல்லை அது பண்ணலாம். அதுக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்? இல்ல அதுக்கு எதுவும் ஓகே. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆமா. உங்களுக்கு டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் போகும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஹையரார்க்கியலா வராது. அது ஃப்ரீ டியர், பே as you go, என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே வந்து அது ஒரு அடுத்தடுத்த லெவல்ன்றதால உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி, மைக்ரேஷன், மூவ்மெண்ட்லாம் வந்து ஈஸியா கொடுத்துட்றாங்க. வேறஸ் வந்து டிஃபரெண்ட் கேட்டகரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரீஜன் மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கோர் 42 வழியா வாங்கியிருப்பாங்க, G42 வழியா வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க டைரக்ட் மைக்ரோசாஃப்ட் போனோம்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ அதுல இருந்து வெளியில வரணும். அது ஏன்னா அதுல நிறைய வந்து அந்த ப்ரொவைடர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய டேகிங், அவங்களுடைய காஸ்ட் சென்டர், அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் வந்து அதுல அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால டைரக்ட் மூவ்மெண்ட் பண்றதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பண்ணாலுமே வந்து அந்த காஸ்ட்டை வந்து மைக்ரோசாஃப்ட் சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். செகண்ட் வந்து இது நேச்சுரலா நீங்க அப்கிரேட் பண்றீங்க, கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க மைக்ரோசாஃப்டே பண்ணிடுவாங்க.
இப்போ நம்ம அஷ்யூர் ம். பிளான் படி பேசிக்கோ வந்து ம். 12 மந்த்ஸ் பிளான் வச்சுக்கோங்களேன். ஸோ ம். நான் இங்கேருந்து நான் அப்கிரேட் ஆகிட்டு ம். எம்சிஏ பிளான் போகிறேன். ம். மைக்ரோசாஃப்ட் ம். கஸ்டமர் அக்ரிமெண்ட். ம். ஸோ அது டிஃபால்ட் கமிட்மெண்ட் பீரியட் எவ்வளோ இருக்குங்க? இங்க எதுவும் கமிட்மெண்ட்ன்னும் போது அது நீங்க எவ்வளவு இது அக்ரிமெண்ட் சைன் பண்றத பொறுத்தா இருக்கு. ஜென்ரலா 1 இயர், 3 இயர், 5 இயர்ஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய டிஸ்கஷனை பொறுத்து தான் இருக்கு. பட் மினிமம் வந்து 1 இயர் போவாங்க. அண்ட் அது வந்து வித் சப்ஜெக்ட் கண்டிஷன் 3 இயர்க்கு எக்ஸ்பேண்டபிள் அப்படின்ற மாதிரியும் போடுவாங்க. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க பிட்வீன் கஸ்டமர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் தாங்க. ஆனா மினிமம் ஜென்ரலா 1 இயர் போவாங்க. ஏன்னா யூஸ்வலா என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் கமிட்மெண்ட்டே 3 இயர்ஸா தான் அது இருக்கு. கரெக்ட். என்டர்பிரைஸ் ஸோ அப்படி அக்ரிமெண்ட் இருக்கும்போது ஓகே. பட் எம்சிஏல எம்சிஏ வந்து கமிட்மெண்ட் 1 இயர் 3 ஆக்சுவலா. ஸோ மேபி 1 ஆர் 3 ஆர் 5 அப்படி சொல்றீங்களா? அப்படி இல்ல. அது வந்து எப்படின்னா கண்டிஷன்ஸ் குடுப்பாங்க. எவ்ரி இயர் எக்ஸ்டெண்டபிள் அப்படின்ற மாரி ஒரு சில பேர் கண்டிஷன்ஸ்ல போறாங்க. இப்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க சர்வீசஸ் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சில பேர் வந்து 1 to 3 வந்து 1+2 மாரி குடுக்குறாங்க. அது வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட்டே ஆப்ஷன்ஸ் நெறைய குடுக்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமல் ஆப்ஷன் தான் இருந்தது. பட் இப்போ 1+1 அப்படின்ற மாரியும் ஆட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கு. இல்ல 1+2ன்ற மாரியும் குடுக்குறாங்க. இல்ல 1+4 சப்ஜெக்ட் டூ அந்த ஃபர்ஸ்ட் இயர் உடைய சர்வீஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் எண்ட் ஆஃப் த இயர் வந்து நான் மேபி 3 இயர்ஸ் காஸ்ட் பண்றேன். ஆப்டிமைசேஷன் கூட பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நெறைய கண்டிஷன்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ இப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அது டிஃபால்ட் சப்போர்ட் பிளான் வந்து யூனிஃபைட் ஆர் பிரீமியம் சப்போர்ட்டா இருக்குமா? இல்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்களா? நம்ம தான் ப்ரொஃபஷனல் டைரக்டா, ப்ரோ டைரக்டா, யூனிஃபைடான்றத வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ப்ரோ டைரக்ட் வித் ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ் செலக்டிவா போறதும் பண்றாங்க. அது மேண்டேட்டரி பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் பை டிஃபால்ட்டாவே அது வந்து அவங்க யூனிஃபைட் ஓகே. என்டர்பிரைஸ் பிளானுக்கு தான் வந்து புஷ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ப்ரோ டைரக்ட் பிளஸ் ஸ்பெஷலைஸ்டு போதுமானதா இருக்கு அப்படின்னா, நீங்க நெகோஷியேட் பண்ணி அத மாத்திக்கலாம். இது ஏன் இது இது இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து இனிஷியலாவே நெறைய பெனிஃபிட்ஸ் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷன் ஆக்ஸலரேஷன் ப்ரோகிராம் அண்ட் அந்த இனிஷியல் மைக்ரேஷன் ப்ரோகிராம் அண்ட் மாடர்னைசேஷன் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் அந்த மினிமல் 1 இயர் 3 இயர் அந்த லாக்இன் அவங்க வைக்கிறது. இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வேற ஏதாவது டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை குயிக்காக மாறும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் லாக்இன் பீரியட் கொண்டு வரது. எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து தான் அதை புஷ் பண்ணுறாங்க. ஓ! ஸோ பேசிக்கா நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறமேல நம்ம சப்போர்ட் பிளான் டிசைட் பண்ணணும். ஆமா. சப்போர்ட் பிளான் டிசைட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நெறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். எந்த அளவுக்கு ஒர்க் லோட் இங்க கொண்டு வர போறீங்க? என்ன மாதிரியான ஒர்க் லோட்ஸ் இங்க ரன் பண்ண போறீங்க? என்ன இது எப்படி எப்படி ஆக்சஸ் பண்றீங்க? எப்படி யூஸ் பண்றீங்க? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் நீங்க நெகோஷியேட் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கலாம். கிரெடிட் வந்து மல்டிபிள் பர்ப்பஸ்க்கு அவங்க கிரெடிட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. மைக்ரேஷன் ஆக்ஸலரேஷன் கிரெடிட், மாடர்னைசேஷன் கிரெடிட் அண்ட் அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு என்டர்பிரைஸ் கஸ்டமர் அப்படின்னா, உங்களுக்குன்னே ஒரு தனி கிரெடிட் அவங்க எக்ஸ்ட்ரா டெஸ்டிங்க்கு, பிஓசிக்கு, டெவலப்மெண்ட்டுக்குன்ற மாரி நெறைய ஃபண்டிங் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அந்த ஃபண்டிங் மெக்கானிசம்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் 1 இயர்க்கு அத வந்து ரன் பண்ணா தான் அவங்க அத எடுக்க முடியும் அவங்க ரெவென்யூவா. இல்ல 3 இயர்ஸ்க்கு ரன் பண்ணா தான் மைக்ரோசாஃப்ட்டால திருப்பி எடுக்க முடியும். அதனால தான் அந்த இனிஷியல் அந்த கிரெடிட் குடுக்கும்போதே, அந்த கிரெடிட் பேசும்போதே இதுவும் பேசிருவாங்க. எவ்வளோ நாளைக்கு இது இங்க மேண்டேட்டரி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த லாக்இன் பீரியட். ஓகே. மேபி ஐ ஹேவ் டு ஃபிகர் அவுட் திஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஆமா. அந்த கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ப்ரோகிராம்லாம் ஆர்க்கிடெக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பார்த்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க் கண்ட்ரோல், அப்ளிகேஷன் கண்ட்ரோல் சொல்லி மேபி நீங்கள் இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் கொண்டு வர கொண்டு போறா தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே. இதுவா இந்த ஸ்க்ரீன்? இதுக்கு ஓகே. அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைட். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ட் அப்படின்றதுல கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா 3 மாடலுமே பாத்தீங்க அப்படின்னா டில் டேட்டா சென்டர் நெட்வொர்க் ஹோஸ்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், பாஸா இருக்கட்டும், சாஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுது. ஸோ இங்க இதுல நெட்வொர்க்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபயர்வால், ரவுட்டர்ஸ், ஸ்விட்ச், ஆக்சஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து அவங்க சைட்ல அவங்க மேனேஜ் பண்ணிக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ்ல என்ன பார்ஷியலா நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும்? ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் நேம் ஆர் ஓகே. இது வந்து இப்ப நம்ம கிளவுட பொறுத்தவரைக்கும்
வர்ச்சுவலைசேஷன் வந்து அக்ராஸ் ஆல் த ஏரியாஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. when I say across all the areas, சாஃப்ட்வேர் டிஃபைன் கம்ப்யூட், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க், சாஃப்ட்வேர் டிஃபைன் செக்யூரிட்டி அண்ட் ஈவன் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் வழியாக நம்ம கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் சே இந்த நெட்வொர்க் கண்ட்ரோல் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஃபிசிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிவைசஸ் வேணும். ஸோ ஃபிசிக்கலாக அந்த டிவைஸ் இல்லாமல் எடுத்த உடனே ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டாக வந்து நெட்வொர்க்காக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க் அப்படின்னா அண்டர்லைங் ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ் அண்ட் அந்த ஃபயர்வால் அப்ளையன்சஸ் எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க டேட்டா சென்டர்ல. ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு ஓவர்லே மாதிரி கிரியேட் பண்ணி நமக்கு எப்படி இப்போ கம்ப்யூட் வர்ச்சுவலைசேஷன் விஎம் கிரியேட் பண்ற மாதிரி வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி வர்ச்சுவல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம வந்து பாலிசிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அப்ளை பண்றோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ 2 லெவல்லையுமே வந்து நமக்கு 2 பேருமே நெட்வொர்க் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபலாகவே வந்து அவங்களுடைய நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா டேட்டா சென்டர்ஸுமே இன்டர் கனெக்டட் அண்ட் அவங்க தான் இப்போதைக்கு கரண்ட்டாக குளோபலி ரொம்ப அதிகமான நெட்வொர்க் இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் குளோபலாக இன்டர் கனெக்டடாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அவங்களுடைய ஓவர்சீஸ் கேபிளாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய நெட்வொர்க் பிட்வீன் டேட்டா சென்டர்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய ஓன் நெட்வொர்க் தான் நம்ம இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் இன்டராக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அவங்களுடைய நெட்வொர்க் வழியாக என்ன டிராஃபிக் போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். வேறஸ் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட் பேக் போனை வச்சு நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆர் 70 to 80% ஆஃப் த டிராஃபிக் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் வழியாக தான் போகுது. வெரி லிமிட்டட் டிராஃபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40% தான் வந்து இன்டர்நெட் பேக் போன் வழியாக உங்களுக்கு டிராவல்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டும் வந்து அவங்களுடைய நெட்வொர்க் லெவலில் வந்து த்ராட்லிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் போகலாம் போகக்கூடாது, எங்கேருந்து எங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம் அப்படின்றது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாமா, இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டிராஃபிக்கை வந்து இங்கே நம்மளும் டிசைட் பண்ணுறோம். ரவுட்டிங் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து. இப்போ நீங்கள் எந்த ஒரு பேஸ் சர்வீஸ் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரிஃபர்ட் மெத்தட்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய நெட்வொர்க்கிங் வழியாக போகிறீங்களா, இல்லை வந்து இன்டர்நெட் ரவுட்டிங் வழியாக போகிறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ரவுட்டிங் வழியாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கும் வந்து சாஃப்ட்வேர் லெவலில் வந்து டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ பேக் எண்டில் அவங்களுமே பண்ணுவாங்க. நேட்டிவ் சர்வீஸாக இருந்தால் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மோஸ்ட்டாக இப்போ சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்னா நீங்கள் கண்ட்ரோலே கிடையாது உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ன்னு போகும்போது மைக்ரோசாஃப்ட் தான் ஃபுல்லாக டிசைட் பண்ணிடுறாங்க எந்த நெட்வொர்க் வழியாக போகணும் என்னன்ட்டு. இது நீங்கள் அஷூரோடைய ஆப் சர்வீசஸ் ஆர் இந்த அஷூரோடைய டேட்டா பேஸ் சர்வீசஸ் இந்த மாதிரி பேஸ் சர்வீசஸ் போகும்போது தான் 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுவே நீங்க விஎம்ல ரன் பண்றீங்க உங்க அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க தான் ஃபுல்லாவே டிசைட் பண்றீங்க. ஸோ உங்க அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணுமா, இல்ல வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் வழியா ஆக்சஸ் பண்ணணுமா, நீங்க தான் ரவுட்டிங்லாம் எழுதுறீங்க, நீங்க தான் சிஸ்டம்குள்ள போயிட்டு எல்லாமே கான்ஃபிகர் பண்றீங்க. ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அஷூர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட பிரைமரி சர்வீஸாக இருக்குது. ஓகே. ஸோ பேஸ் அப்ளிகேஷன் அப்படி இருக்கும்போது ரவுட்டிங் வந்து அவங்க தானே எழுதுவாங்க, நம்ம எழுத மாட்டோம்ல. நம்மளும் தான் பண்றோம். இப்போ அஷூரோடைய ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போயிட்டு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்காக தான் நீங்க ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, இப்போ அந்த ஃபங்க்ஷன் மூலமா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை இன்வோக் பண்ண போறீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு இன்டர்னலா இருக்கிற ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண போறீங்களா, நீங்களும் வந்து எழுதுறீங்க. மைக்ரோசாஃப்ட்டும் பேக் எண்ட்ல வந்து நீங்க ரன் பண்ற அந்த ஏபிஐ query வந்து எப்படி போகணும், எப்படி அதை வந்து என்னென்னலாம் அலோவ் பண்ணணும், என்ன HTTP வெர்ஷன் வந்து அதுல எப்படி லிமிட் பண்ணணும், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல they are also equally responsible. ஸோ அஷூர் ஃபங்க்ஷன், அஷூர் ஆப் சர்வீசஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆஸ் அ கஸ்டமர் நம்மளும் வந்து டிஃபைன் பண்ணுறோம் நம்மளுடைய நெட்வொர்க் எப்படி போகணும், டிராஃபிக் எப்படி போகணும்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டும் பேக் எண்டில் வந்து தே ஆர் ஆல்சோ கான்ஃபிகரிங். ஸோ இப்போ அஷூர்ல டீம்ஸ் இருக்கு வச்சுங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சாஸ்ட்டை பார்க்கும்போது அது ஒரு சாஸ் அப்ளிகேஷன் அஷூர் டீம்ஸ். ஸோ இங்கே அப்ளிகேஷன் டீம்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், ஃபெடரேட் பண்ணுறதுக்கு நம்ம சைடு தான் நம்ம செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இல்ல அவங்க செட்டிங்ஸ் ஏதாவது எல்லாமே நம்ம பண்ணுவோம். எங்க எந்த டிவைஸ்ல யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செட்டிங்ஸ் நம்ம பண்ணுவோம். பட் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து SaaS கேட்டகரியில வரும். ஸோ அஸ் அன் அப்ளிகேஷன் அவங்க தான் எண்ட் டு எண்ட் ஓனர்ஷிப். பட் நம்ம வந்து எந்தெந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த வெர்ஷன் மினிமம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து ஃபைனலைஸ் பண்றோம். ஓகே. ஏன்னா அங்க ஷேர்டு இல்லாதனால எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஏன்னா ஃபார் ம். எக்ஸாம்பிள் டைனமிக்ஸ் 365 யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா அவங்க குடுக்குற ஒரு SaaS ம், அப்ளிகேஷன். ம், ம். ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம என்வாயர்ன்மெண்ட்ல, ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அங்க ஷேர்டு இல்லாதனால ஜஸ்ட் ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ம்ஹ்ம். புரியுது. ரைட். அண்டர்ஸ்டுட். ரைட். ஓகே. தி அதர் கொஸ்டின் வந்து நம்ப ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் என்னோட சிஸ்டம்லேருந்து அஷ்யூர் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெனன்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் என்னோட பேரில் ஃபார் ஃப்ரீ டயரை யூஸ் பண்ணுறேன். ம்ஹ்ம். ஸோ நான் பப்ளிக் வேலை தான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ம்ஹ்ம். அப்படின்ற போது என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி அஷ்யூர் பேஸ்டியனோ இல்லை அஷ்யூர் விர்ச்சுவல் டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ண ம்ஹ்ம். போகிறாங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம மிஷின் இண்டிவிஜுவல் யூஸராக கனெக்ட் பண்ணும்போது என்ன செக்யூரிட்டி நம்மளுக்கு கிடைக்குது ஆக்சுவலாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ டயரோ இல்லை பேஎஸ்சிகோ போகும்போது. Azure Bastion ஆர் Azure Virtual Desktop நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வெப் ப்ரௌசர் வழியா தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்றோம். 443 வழியா தான் டிஃபால்ட்டாவே ஆக்சஸ் பண்றோம். அந்த வாட் யூ கால் அந்த வல்னரபிள் போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்க. அதாவது 3389 இல்ல 22 HTTPS யூஸ் பண்றீங்க. ஆமா. ஆமா. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு ஒன் வே ஆஃப் செக்யூரிங் யுவர் ஆக்சஸ். பட் அதுல வந்து உங்களுக்கு பிளஸும் இருக்கு, டவுன் சைடும் இருக்கு. ஸோ டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டைரக்ட்டா பாஸ்டியன் வழியா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது டூல்ஸ் வேணும், இல்ல இன் பிட்வீன் ஒரு யூட்டிலிட்டி வேணும் அப்படின்னா, உங்களால அந்த மெஷின்ல எதுவும் லோட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஜம்ப் போஸ்ட்டா ஒரு பேர் மினிமம் ஒரு மியர் ஒரு ஜம்பிங் பாயிண்டா தான் அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர, அதுல வந்து எக்ஸ்ட்ரா உங்களால கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. பட் இட் இஸ் மச் செக்யூர். ஏன்னா அதுல நீங்க அன்னெசரி வல்னரபிலிட்டி வர வைக்க போறது இல்ல. பிளஸ் ஆக்சஸ் பண்றதும் 443 வழியா ஆக்சஸ் பண்றதால இட் இஸ் வெரி செக்யூர். அதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் ஆர் சம் செக்யூரிட்டி அட்டாக்ஸ்ல இருந்தும் அதை நீங்க தவிர்க்கலாம். வேறஸ் நீங்க 3389 22 போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க ஜம்ப் போஸ்டா யூஸ் பண்றீங்க, உங்களுடைய ஓன் டெர்மினல் சர்வர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த போர்ட்லாம் கொஞ்சம் வீக்கன் போர்ட். பிளஸ் அதுல நம்ம சில அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் அது வல்னரபிள் ஆகுது. அதனால பிரச்சனைகள் வரலாம். ஓகே. என்னோட கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். இப்போ ஓகே. நான் என்னோட பப்ளிக் வீட்ல இருந்து கனெக்ட் பண்றேன். ம். ஸோ எனக்கு செக்யூரிட்டி யூஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் ம். இருக்க வாய்ப்பு ம். இருக்கு. பட் ம். வென் கமிங் டு ஆர்கனைசேஷன் ஸோ தனியா VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ அப்படின்னும்போது என் ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிமீட்டர் இருக்கும். ம். அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் பேக் போன் டச் பண்றதுக்கு அது ஒரு பெரிமீட்டர் இருக்கும். ம்ஹ்ம். ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் என்டருக்குள்ள போகும்போது ஜெனரல் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றது அஷ்யூர் பேஸ்டினா இல்ல அதை தவிர ஏதாவது சர்வீசஸ் இருக்குங்களா? ஓகே. நம்ம என்ன நீடுக்கு அதை ஆக்சஸ் பண்றோன்றத பொறுத்து இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து நான் பாஸ்டியன் வழியாவே நான் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் சும்மா ஜாஸ்தி லாகின் பண்றேன். அதுல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நான் சிஸ்டம்குள்ள தான் பண்ண போறேன், விஎம்குள்ள தான் பண்ண போறேன் அப்படின்னா, பாஸ்டியன் மட்டுமே போதும். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஏதாவது மாடிஃபை பண்ணி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணி இல்ல ஏதாவது சேவ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு ஏவிடி கொடுக்க போறாங்க. இல்ல நான் வந்து அதாவது ஆர்கனைசேஷன்ல லோக்கல் மெஷின்ல வந்து அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நான் வந்து கண்டிப்பா அதை வந்து கிளவுட்லேயே தான் வைக்கணும். இல்லை வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்ல தான் வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அஷூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் வழியாவோ இல்லாட்டி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் வழியாவோ நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு அங்கேயே டேட்டாவை ஸ்டோர் பண்ற மாதிரி அவங்க மேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆர்கனைசேஷனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் நீடை பொறுத்து தான் இருக்கு. ஸோ லோக்கலாக உங்களால வந்து மாடிஃபை பண்ணி டேரெக்டாக புஷ் பண்ண முடியும் அலோவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க டேரெக்டாக உங்க லோக்கல் லேப்டாப்ல இருந்தே பண்ணிக்கலாம் VPN வழியா. அதுவும் VPN வழியா தான் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் மாற்றணும், இதனால எதுவும் டேட்டா ஜென்ரேட் ஆக போறது இல்லை அப்படின்னா பாஸ்டியன் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். பட் அதை தாண்டி டேட்டா ஜென்ரேட் ஆகும், எனக்கு வந்து சில ஸ்டோரேஜும் பேக்எண்ட்ல தேவை அப்படின்னும் போது யூ ஹேவ் டு கோ வயா AVD ஆர் சிமிலர் சொல்யூஷன். நம்ம அது பார்ப்போம். ஏன்னா ஒரு ஏன்னா நம்ம ஆர்கிடெக்டர் சொல்யூஷனிங் ஆஸ்பெக்ட்ல வந்து இது நெட்வொர்க்லயும் பார்ப்போம். கேளுங்க கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுங்க. Go ahead. இல்ல நீங்க சொன்ன ம். பாயிண்ட் அக்செப்டபிள். பிகாஸ் ம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருந்து பார்க்கும்பொழுது ம். உங்களோட ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆர்கனைசேஷன் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் IBM. ம். ஓகே. ஸோ நீங்க ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கும்பொழுது நீங்க உங்களோட சிஸ்டமை IBM சிஸ்டமோட இருந்து டைரக்டா அஷ்யூர் சிஸ்டம் கனெக்ட் பண்ண போறீங்க. ம். ஆர் யூஆர் கிரியேட்டிங் அன் ஒர்க்லோட் லெட்ஸ் சே தட் இட் இஸ் கோயிங் டு பி Azure Cognitive Service that we are going to get from the Azure. ஸோ நம்ம அந்த மிஷினை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்மளோட VPN டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்.
இல்ல அப்படின்னா நீங்க டைரக்ட்டா அஷ்யூரோட சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி சேஃப்டிக்காக நம்ம அஷ்யூர் பேஸ்டியனோ இல்ல கரெக்ட். அஷ்யூர் ஏவிடியோ யூஸ் பண்ண போறோம். ம். ஸோ நம்ம ஆர்கிடெக்டா இருந்து டிசைன் பண்ணும்போது எது நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் லெட்ஸ் சே 10 அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஆன் அஷ்யூர் கிளவுட். ஸோ ஃப்ரம் ஐபிஎம் ஆர்கனைசேஷன்லேருந்து நான் அஷ்யூருக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்யூஷன் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் டு த கஸ்டமர்? சரி, இதாவது நான் இப்போ நம்ம சொல்ற மாதிரி கொஸ்டினர் நம்ம சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், பேக்எண்டில் வந்து ஸ்டோரேஜ் ஏதாவது தேவைப்படுமா, அண்ட் அகைன் அதோடைய பேண்ட்வித் கன்சம்ஷன் எப்படி இருக்குது, இப்போ நம்ம லோக்கல்லேருந்து ஒர்க் பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஸோ இதை நம்ம பேஸ்டியன் வழியாகவே ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை ஏவிடி கொடுத்து தனித்தனியாக தான் பண்ணணுமா, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டால் தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். பட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நமக்கு. நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றது நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் அகைன் அந்த டேட்டா ரெசிடென்சி தான் பிரைமரியா வந்து அங்க டெசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேட்டா வந்து நீங்க ஒர்க் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ற அந்த டேட்டா எங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது அஷ்யூர் ஏவிடி மேண்டேட்டரியா வேணுமான்றது வந்து ஃபைனலா டிசைட் ஆகும். ஓகே சார், ஐ திங்க் பாப்பா இது நம்ம நிறைய இது பெரிய கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஆமா ஆமா. ரைட். ஆல்ரைட். ஒன் ஃபைனல் கொஸ்டின் ஆ. சார். கிருஷ்ணகுமார்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது புதுசா அடிஷனல் சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலிங்ல 2 இருக்கு, ஹரிசாண்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங் சொல்லிட்டு. ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம் வில் பி கெட் ஆடட் வென் யுவர் ஒர்க் லோட் இஸ் கெட்டிங் ஹையர் ஆன் த, ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் சைட்ல நீங்க அதிகமான யூசர்ஸ் வராங்க அப்படின்னா தனி ஒர்க் லோட் வந்து வரப்போகுது உங்களுக்கு. ஸோ வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். வெர்டிகல் ஸ்கேலிங்னா சிபி மெமரி டிஸ்க் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு வெர்டிகல் ஸ்கேலிங் வரப்போகுது. ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். ஸோ இப்போ நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸிஸ்டிங்ல இருந்து நான் புது ஸ்கேல் அப் பண்ணும்பொழுது ரேமோ மெமரியோ சிபி இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போதுலேருந்து அவர்லி பேசிஸில் ஃபோர்காஸ்ட் ஆகும் நம்மளோட காஸ்டிங். ஸோ அது வந்து அஷ்யூர் காஸ்ட் மேனேஜரில் நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்லேருந்து இந்த டேட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், இல்லை அன்யூட்டிலைஸ்டு விஎம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம அஷ்யூர் காஸ்ட் பார்ப்போம். அதுக்கு நம்ம மேனேஜர் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் செஷனே தனியா இருக்கு. ப்ளஸ் வந்து காஸ்ட் எப்படி நம்ம வியூ பண்றது, எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபோர்காஸ்ட் எங்க வருது அப்படின்றத டீடைல்டா பார்ப்போம். ஸோ என்னதான் அவரு நான் கொஸ்டின் கவனிக்கல, மேபி ஓகே. ஸோ நீங்க சொன்னது தான் ஆக்சுவலாக வந்து ஸ்கேல் அவுட் ஸ்கேல் இன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சில வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க் லோட், இப்போ டேட்டா பேஸ் சர்வர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து நம்ம லைசன்ஸ் பவுண்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சர்வர்ஸை வந்து சரி ஓகே மாற்றி சொல்றேங்க, கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ இப்போ வெப் சர்வர்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய அடிஷ்னல் வெப் சர்வர்ஸ் ஆர் அந்த ஃப்ரண்ட் எண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நீங்க யூ கேன் ஆட் மோர் சர்வர்ஸ் அண்ட் ரெடியூஸ் சர்வர்ஸ் நீட் இருக்கிறப்ப. வெர்டிகல் ஸ்கேலிங் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிபியூ மெமரிலாம் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் பத்தலை அப்படின்னா வில் ஆட் மோர் ரிசோர்சஸ். ஓகேங்களா? அது வந்து ஜென்ரலாக இப்போ லைசன்ஸ் பவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும், பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து எத்தனை சிஸ்டம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நம்ம லைசன்சஸ் வாங்கியிருக்க மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் நிறைய சர்வர்ஸை வந்து ஸ்கேல் அவுட் பண்ண முடியாது, மோர் சர்வர்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வில் கோ அண்ட் ஆட் மோர் ரிசோர்சஸ் அண்ட் ரெடியூஸ் ரிசோர்சஸ். ஆமாம். ஓகே சார், தேங்க்ஸ். ஐ திங்ஸ் ஆர் கிளாரிஃபைட். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஸோ நெட்வொர்க் நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது அந்த கொஸ்டினுக்கு. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல? ஃபியூச்சர் டாபிக்ஸ் ஓகே விட்டுருங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ நிறைய ஏரியாஸ். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் தான். இல்லை, இந்த பேஸ் சர்வீசஸ்லேயே நம்ம வெப் ஆப் சர்வீசஸ்லாம் வருது இல்லைங்களா? ஓகே, அசூர் வெப் ஆப் சர்வீஸ். இப்போ அதில் வந்து ஓஎஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் ஒரு கஸ்டமைஸ்டு இமேஜ் நான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னா அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் OS அது நம்ம இல்லை, நான் அது ஒரு கண்டெய்னர் வந்து நான் உள்ள தள்ளி வரேன்னு வச்சுக்கோங்களேன், வெப் ஆப் சர்வீசஸில் நான் யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ அந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை அவங்களோட லினக்ஸ்ன்ற இது மட்டும் தான் அவங்களோட, நம்ம இமேஜ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? கஸ்டம் இமேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டாலே கஸ்டமர் தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க கொடுக்குற இமேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஃபால்ட் எது யூஸ் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட். இப்போ நீங்கள் கண்டெய்னரைசேஷன் சர்வீஸோ இல்லை பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்லையோ நீங்கள் கஸ்டம் இமேஜ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தான் அந்த இமேஜை வந்து ஃபர்தராக வந்து மாடிஃபை பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஓகே, அப்போ ஓஎஸ் லெவல்னா அவங்க கொடுக்குற ஓஎஸ் லெவல், பட் இமேஜஸ் வைஸ் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி நம்ம மாத்திரம் அப்படின்னா தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் இமேஜ் மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபரிங், அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் இமேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் டு வரி, அவங்களே அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அப்கிரேட் பண்ணிப்பாங்க.
அண்ட் இந்த சிஎஸ்பி ப்ரொவைடர்ஸ்ல இருக்கிறாங்க ம். இல்லைங்களா? அவங்க வந்து சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து என்னோட டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வந்து இதில தான் இருக்கணும், ஒரு ரீஜனுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னும்போது, ம். சப்போஸ் அவங்க சிஎஸ்பி ப்ரொவைடர் வந்து இங்க சென்னை பேஸ்ல தான் இருக்கிறாங்க. பட் ம். அவங்க வேர்ல்ட் வைட்ல எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ண முடியுமா அவங்களால? இல்ல அவங்க ஸ்பெசிஃபிக் ரீஜன் வைஸ்ல பண்ண முடியுமா? அப்போ கவர்மெண்ட்ல எதனா பண்ண வேண்டியது இருக்குமா உங்களுது? டேட்டா அக்ரீமெண்ட். டேட்டா வந்து எங்கேருந்து எங்கே போகலாம் என்னன்றது வந்து ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து டேட்டா ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து டேட்டா இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபைன் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்டே ஜியோகிராஃபின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்குள்ளே தான் இருக்கும் டேட்டா. அவங்க மைக்ரோசாஃப்டே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க, இல்லை இப்போ நீங்களே கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்குள்ளே போகலாம் எங்கே போகலாம் அப்படின்றது வந்து அவங்களே வார்னிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த டேட்டா இதை தாண்டி போக போகுது என்னன்ட்டு. ஸோ அது வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட்டும் வந்து as a சர்வீஸ் இப்போ பேக்கெண்டில் வந்து நீங்கள் அவங்கள வச்சு ரெப்ளிகேட் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்டே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கன்ஃபைன் பவுண்டரி வச்சிருக்காங்க. இந்த ஜியோகிராஃபிக்குள்ள தான் இந்த டேட்டா இருக்கும், இது தாண்டி வெளில போகாதுன்ற மாதிரி. ரெப்ளிகேஷன் பண்ணாலுமே 3 காப்பீஸ் ஆர் வாட் எவர் நம்பர் ஆஃப் காப்பீஸ் அவங்க எடுத்து வச்சாலுமே அந்த ஜியோகிராஃபிக்குள்ள தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. வேற as a கஸ்டமர் நீங்க ரெப்ளிகேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க, வார்னிங் இருக்கும் உங்களுக்கு வந்து எங்கெங்க போகலாம் என்னன்றது வந்து டாக்குமெண்டேஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் லொகேஷன் ஆர் என்ன ரீஜனுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் கைட்லைன்ஸ் இருக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட். அது வந்து டேட்டா ரெசிடென்சி கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் as a கஸ்டமர் நம்ம ரெப்ளிகேட் பண்றோம் அப்படின்னா we have to be extra careful. ஓகே. இல்ல இப்ப நான் ஒரு சிஎஸ்பி ப்ரொவைடரா இருந்தேன்னா, எனக்கு வந்து வேற கஸ்டமர் ஒரு துபாய் ரீஜன்லயோ, வேற ஒரு ரீஜன்லேருந்து எனக்கு பிடிக்க போறேன்னா, ம்ஹும். ஸோ என்னோட சிஎஸ்பி ப்ரொவைடர் நான் இருக்கும்போது, அவர் எனக்கு துபாய் ரீஜன்ல தான் நான் ஹோஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னும்போது, நான் அந்த சைட்லேருந்து சிஎஸ்பி ப்ரொவைடரை நான் என்னெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. பிகாஸ் அதுக்கு எதனா கிரெடிட்ஸ் இருக்குங்களா அதுக்கு? இப்போ குளோபலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய சிஎஸ்பி ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் பேஸ்ட் ப்ரொவைடர்னா தான் இந்த பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்தியா கம்பெனி ஒரு சிஎஸ்பிகிட்ட வந்து சப்போர்ட் வாங்கியிருக்கீங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இந்தியா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்ற லொக்கேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா தென் நீங்கள் ஏதாவது டைப் வைக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒரு ப்ரொவைடர்ட்டையும் வந்து அந்த லொக்கேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். பட் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூலயமா வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கான்னு பார்த்து எனேபிள் பண்ணலாம். பட் அது உங்களுக்கு சார்ஜஸ் தான் அதிகமாகும். அது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸை வந்து இந்தியா ப்ரொவைடருக்கும் அந்த பர்டிகுலர் மிடில் ஈஸ்டில் யாராவது இருக்காங்க, இப்போ G42 ஆர் Core42 அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலயமா நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சிஎஸ்பி ப்ரொவைடர் வந்து ஜியோ பேஸ்டும் இருக்கிறாங்க இல்லைங்களா? இல்லை ஸோ நிறைய பேர் ஜியோ பேஸ்ட் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ ரீஜனல் பேஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி தான். ரீஜனல் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் அது வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த ரீஜனில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுடைய சப்போர்ட் நீங்களே டேரெக்டாக எடுக்கிறது தான் பெட்டர். இது வெறும் சிஎஸ்பிக்கு மட்டும் தான் வருமா, இல்லை எம்சிஏ அண்ட் இஏக்கும் வருமா? இல்லை EA MCAலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவங்க எல்லாமே குளோபல் தான். ஓகே. அவங்க வந்து ஓகே. ரீஜனல் அவங்க டைப் அவங்க வச்சிருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் டைரக்டா அவங்க டைப் வச்சிருப்பாங்க. பட் நமக்கு அவங்க டைரக்டா அது எக்ஸ்போஸ் பண்றது இல்லை அந்த டீடைல்ஸ். இதுல ஜென்யூன் சிஎஸ்பி ப்ரொவைடர்ன்றது அசூர் போர்ட்டல்லே வியூபிள் வருமா, இல்ல பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணும், எப்படி சூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது. ஓகே. மைக்ரோசாஃப்ட் போர்ட்டல்ல இருக்கு. ஆமா. நீங்க வந்து இந்த பார்ட்னர் செலக்ஷன் கிரைட்டீரியான்னு இருக்கு. ஸோ அதுல போனீங்கன்னா எந்தெந்த சர்வீஸ் நீங்க ரன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க எந்த பார்ட்னர் பெட்டர்ன்ட்டு. ஒரு சிஎஸ்பி ப்ரொவைடர்ல எவ்வளோ டெனன்ட்ஸ் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும்? இப்போ ஒரு டெனன்ட்குள்ளேயே அவங்களால மல்டிபிள் இது பண்ணிக்க முடியுமா அவங்களால, இல்லை எப்படி அது? இது இருக்கு. நம்பர்ஸ் லிமிட் இருக்குது. உங்களுக்கு சாஃப்ட் லிமிட், ஹார்ட் லிமிட் இருக்கு. பட் அவங்க ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்கள தனித்தனி டெனன்ட்டா தான் வந்து மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. பட் வெரி ரேர் கேஸ் சில ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, காஸ்ட் வந்து இன்னும் கம்மி பண்ணலாம், இன்னும் ஷேரிங் பேசிஸ்ல கம்மி பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்மால் சைஸ்டு இதெல்லாம் வந்து ஒரே டெனன்ட்குள்ள கொண்டு போறாங்க. பட் லிமிட் இருக்கு. நம்பர் லிமிட் இருக்கு. பட் டாப் ஆஃப் த மைண்ட் அது எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. எத்தனை கஸ்டமர்ஸ் ஒரு டெனன்ட்குள்ள கொண்டு வரலான்ட்டு. பட் லிமிட் இருக்கு. ஓகே. இன்னொன்று யோசிச்சேனே. பிரைவேட் ரோல்ல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் தனி ரேக் இருக்குமா இல்ல கம்பைண்டா இருக்குமா? மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ல கம்பைன் பண்ணி ப்ரைவேட் ப்ராடக்ட் கொடுப்பாங்களா? அது எப்படி? பிரைவேட் கிளவுட் வந்து கஸ்டமருக்கு டெடிகேட்டட் தான். அது வந்து அங்க ஆன் பிரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 மாடல் இருக்கு. யார் கொஸ்டின் கேட்டீங்க? வெங்கட். ஓகே. ஸோ அது ஒரு மாடல் இருக்கு. இப்போ நீங்க பிரைவேட் கிளவுட்லயே வந்து எம்பிசி
விபிசின் மாடல் இருக்கு. ஸோ வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஐபிஎம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணீங்கல்ல, ஸோ ஐபிஎம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து குளோபலாக வந்து நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இப்போ வெர்ச்சுவலைசேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் கிளவுட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி ஆர் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் ஸ்டாக்கோ இல்லை ஏடபிள்யூஎஸ் உடைய அவுட் போஸ்ட்டோ யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களுடைய டேட்டா சென்டரில் வந்து நிறைய கஸ்டமரை வந்து வர்ச்சுவலாக வந்து தனித்தனியாக வந்து ப்ரைவேட் கிளவுட் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கஸ்டமர்ஸை நிறைய ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதே மேனேஜ் ப்ரைவேட் கிளவுட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் XYZ இருக்காங்க அப்படின்னா அந்த கிளவுட் சர்வீஸ் பார்ட்னர் அந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய XYZ உடைய டேட்டா சென்டரில் வந்து அந்த ப்ரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட் ரன் பண்ணிட்டு இவங்க ஜஸ்ட் மேனேஜ் மட்டும் பண்ணுவாங்க. இந்த மேபி வாட் எவர் கம்பெனி ஐபிஎம் ஆர் HCL ஆர் ஹூவர் அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கிளவுட் வந்து இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால அது மேனேஜ்டு ப்ரைவேட் கிளவுட். வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் வந்து அவங்க டேட்டா சென்டரில் நிறைய ரேக் ஸ்பேஸ் அண்ட் ஏரியா இருக்கிறதால அதுக்குள்ளே தனித்தனியாக ஒரு 2-3 ரேக்கை வந்து இந்த கஸ்டமருக்கு அசைன் பண்ணி இதில் கஸ்டமர் 1 கஸ்டமர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் அதில் ரன் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய மாடல் இருக்கு இதில். ஸோ ஜென்ரலாக இந்த 2 மாடல் தான் காமன், எம்பிசி அண்ட் விபிசி மாடல். இது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் ப்ரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. இது வந்து மேனேஜ்ட் ப்ரைவேட் கிளவுட், வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் சொல்லுவாங்க. ஸோ அது கேசஸ் இருக்கு. ப்ரைவேட் கிளவுட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. திங்க் ரொம்ப டைம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்களே. பட் ஓகே, எனிவேஸ் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 நாள் டைம் இருக்கு. வி கேன் கிளாரிஃபை ஆல் த கொஸ்டின். Thank you for your patience. Thank you for joining. Thank you for choosing us. Okay, so next Saturday வந்து same time 9 o'clock நம்ம connect பண்ணலாம். I'll stop the